Hello friends, welcome to Prajna's Corner. So இனிமேல frequent-ஆ நான் வீடியோஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சட்டலான லுக், ஸோ டெய்லி வேர் லுக் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வேணும் அப்படின்னா பிரஜ்னாஸ் கார்னர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். ஸோ நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கிளென்சிங் முடிஞ்சிச்சு. நான் கிளென்சிங்க்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஃபைனோட ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து சிம்பிள் மேக்கப் லுக் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் கட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Nybaeவோட ப்ரைமர் எடுத்துக்க போகிறேன். இது வந்து கலர் கரெக்டிங் ப்ரைமர். ஸோ இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிண்டடாக தான் இருக்கும், பட் வந்து அவ்வளோ கவரேஜ் கிடையாது கலர் கரெக்ட் பண்ணுற அளவுக்கு. பட் இதோட டெக்ஸ்சர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நான் மெயினாக நிறைய பிக்மெண்ட் இருக்கிற இடத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னோடய பேர் ஸ்கின். இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே பிக்மெண்ட்ஸ் இருக்கும் அண்ட் பிம்பிள் மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதையே நான் வந்து ஐ ப்ரைமருக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து கலர் கரெக்டிங் பண்ணுதா, உங்களோட ஸ்கின் டோனை ஈவன் பண்ணுதான்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒன்றும் வந்து சூப்பர்பான கவரேஜ்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ட் இந்த என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேங்கிறது தனியாக நான் பார்ட் 2 வீடியோ மாதிரி நான் வந்து கொடுக்க போகிறேன். இதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே நான் லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கணும், மறந்துட்டேன், சாரி. ஸோ இந்த கெலஸ்டா லிப் பாமை நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ வி கேன் சே இட் இஸ் லைக் அ ஒன் பிராண்ட் மேக்கப்பாகவும் சொல்லலாம். நான் வந்து காம்பேக்ட் பவுடர்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்லேருந்து தான் எடுக்க போகிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து அண்டர் ஒன் பிராண்ட். ஸோ அடுத்து நான் எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் Nybaeயோட ஸ்டிக் ஃபவுண்டேஷன். ஸோ இதை தான் நான் வந்து கலர் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இதை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவும் வந்து சொல்லப்போனால் அவ்வளோ கவரேஜ் கொடுக்கல, பட் இட் இஸ் மேனேஜிங். அண்ட் ஆல்சோ இதோட ஷேட் என்னென்னு பார்த்தீங்க மெட்ரோபாலிட்டன் மியூசியம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் ஷேடில் இருக்கும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய பிக்மெண்டட் ஏரியாஸை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். அகெயின் நான் எங்கே வந்து ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேனோ ஸோ அந்த பிளேசஸ்லலாம் நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிலரை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நிறைய ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது வந்து நீங்கள் கான்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆஸ் அ ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து வேரியஸ் யூசஸ் இருக்குது அண்டர் ஒன் ப்ராடக்ட். ஸோ லைக் இது ஒரு மேக்கப் டுட்டோரியல் அப்படிங்கிறதுனால வந்து ஜாஸ்தி இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி என்னால் பேச முடியல. ஸோ டிஃப்ரெண்ட் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பியூட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷோ பண்ணுறேன். அதோட ரிவ்யூஸை நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன்.
ஸோ எங்கெங்கே வேணுமோ அங்கே மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். தென் உங்களோட ரிங் ஃபிங்கர் வச்சு அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நான் என்னோடய ரிங் ஃபிங்கர் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டில் உங்களுக்கு வந்து பிளெண்டிங் தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பியூட்டி பிளெண்டரோ ஆர் வந்து எனி கன்சீலர் ப்ரஷ் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பிளெண்ட் ஆகிருக்கு, பட் ஸ்டில் வந்து பிளெண்ட் மோர். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ரியல் டெக்னிக்ஸோட ஐ ஷேடோக்குன்னு கொடுத்த ப்ரஷ்ஷு, பட் வந்து இது ஐ ஷேடோக்கு நான் யூஸ் பண்ணல, கன்சீலர் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஐ ஹாவ் டன் வித் த கன்சீலர். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து வேறு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து காம்பேக்ட்டுக்கு போகிறேன். ஸோ இது வந்து என்ன காம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா மேப்லினோட ஃபிட் மீ. தென் இதோட ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஃபி. ஆக்சுவலாக 330 இந்த ஷேட் நம்பரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். நான் இதை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அதே ரியல் டெக்னிக்ஸோட பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி நான் இந்த காம்பேக்டை வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். ஸோ லைக் நிறைய பேர் கேட்பீங்க வந்து என்னோடய ஸ்கின் மாதிரியே இருக்கணும், மேக்கப் போடணும் ஆனால் போட்ட மாதிரியே தெரியக்கூடாது, பட் என்னோடய ஸ்கின் வந்து ஃப்ளாலெஸ் ஸ்கின் மாதிரி வெளியே ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஸோ ஆக்சுவலாக என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே இருக்குது என்னோடய ரியல் ஸ்கின். பட் வந்து என்னோடய ரியல் கலரில் இருக்குது, பட் ஃப்ளாலெஸ். ஸோ அதுதான் வந்து இந்த மேக்கப் டியூட்டோரியலோட கோல். காம்பேக்ட் அப்ளை பண்ணியாச்சு. ஸ்டில் என்னோடய ஸ்கின் வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக்குக்கு வரலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் ஒரு லூஸ் பவுடர் எடுத்து செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி லூஸ் பவுடர் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்மேயோட இந்த ரோஸ் பவுடர் வித் சன்ஸ்க்ரீன் இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோட ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 01 சாஃப்ட் பிங்க் அப்படிங்கிற ஷேடு. அண்ட் ப்ரஷ் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல் டெக்னிக்ஸோட ப்ளஷ் ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து போத் ப்ளஷ்ஷுக்கும் நான் வந்து பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ லைட்டாக எடுத்துகிட்டு எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு ஸோ ஏரியா பை ஏரியாவை நம்ம வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ண ப்ரஷஸ் எல்லாமே வந்து டேப்பிங் மோஷனில் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ லைக் என்னோடய ஃபேஸ் மேக்கப் வந்து முடிஞ்சது. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஐப்ரோவை வந்து டவுன்வர்ட்ஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் அதே ஐ ஷேடோ பேலட் எடுத்திருக்கேன், டே அண்ட் நைட் அப்படிங்கிற ஐ ஷேடோ பேலட். ஸோ இதில் இருக்கிற இந்த டார்க் ப்ரௌனை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு ஐப்ரோ ப்ரஷ் எடுத்திருக்கேன்.
நீங்கள் பிகினர் அப்படிங்கும்போது ஐப்ரோஸ்க்குன்னு டெடிக்கேட்டடாக நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் ஐ பட்டன்லேயும் இங்கே வந்து கொடுக்குறேன். ஸோ பிகினராக இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஒரே ஒரு பேலட் மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து எல்லா இதுவுமே இருக்குது. ஸோ இந்த பிளாக் அண்ட் ப்ரௌனை வந்து நீங்கள் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீதியெல்லாம் வந்து ஐ ஷேடோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட் கலரில் இருக்கிறத வந்து நீங்கள் ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சட்டிலான ஒரு லுக் தான் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த கோல்டன் கலர் எடுத்துக்கிறேன். நல்லா உங்கள் ஐப்ரோவை லிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த க்ரீஸ் பாயிண்ட் தெரியும். ஸோ அந்த க்ரீஸ் பாயிண்ட்டோடு அப்ளை பண்ணிக்கோங்க. தென் நான் காஜல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ காஜலுக்கு நான் எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்மே ஐகானிக் காஜல். ஸோ காஜல் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஐலைனர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஐலைனருக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த லாக்மே ஐகானிக்கோட இந்த ஐலைனர் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஐலைனர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னோடய லாஷஸை கர்ல் பண்ணிவிட்டு மஸ்காரா வேர் பண்ண போகிறேன். மஸ்காராக்கு நான் என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்மேயோட ஐகானிக் கர்லிங் மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ இந்த மஸ்காரா அப்ளை பண்ணும்போது நான் ஒரு டிப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணினேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு தென் ஜென்டிலாக ஸோ ஒரு ஃபால்ஸ் லாஷ் வச்ச எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மஸ்காரா வந்து எப்போவுமே உங்களோட மேக்கப் லுக்கை வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ கரெக்டான வேயில் நீங்கள் வேர் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இது வந்து ரொம்ப சட்டிலான லுக் அப்படிங்கிறதுனால நான் வந்து நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்மளோட ஸ்கின் கலர் அதுக்கு ரிலேட்டடான கலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரான்சருக்கு நான் என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரான்சலோட ப்ரான்சர் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கலர் இதோட ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 01. இதுலேயே வந்து ஷிம்மரும் ஆட் ஆகிருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தனியாக எந்த ஹைலைட்டரும் வந்து ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ என்னோட அதே ப்ளஷ் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ லைக் ஆல்மோஸ்ட் என்னோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Nybaeவோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா
ஸ்னகிள் சீக்ரெட்ஸ் 15. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூட் ஷேட், ஒரு பியூட்டிஃபுல்லான நியூட் ஷேடு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணி நான் என்னோடய லுக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், என்னோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. பிரச்சனஸ் கார்னர் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.